Bakit dinigil
Assalamu alaikum. Good evening. Vanakkam. Okay, நான் பேச தெளிவளிக்கிறேன் பிள்ளைகள். வாய்ஸ் சவுண்ட் போதும் தானே? சனா ஓம் சார். ஓகே டீச்சர்ஸ், இந்த நான் கிளாஸ்ல வந்து கல்வி சமூகவியல் இந்த பாடத்துல நாங்க இன்னும் ஒரு புதிய தலைப்புக்குள்ள இருக்கின்றோம். நாங்க கடந்த கிளாஸ்ல வந்து சமூக குழுமங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். சமூக குழுமங்கள், சமூக குழுக்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அதற்கு முன்னே கிளாஸ்ல சமூக வகுப்புகள் மற்றும் சமூக அசைவு சம்பந்தமாக பார்த்தோம். இன்று நாங்க பார்க்க இருக்கின்ற பிரதானமான தலைப்பு சமூக மாற்றங்கள், சோசியல் சேஞ்ச். ரைட், இது ஒரு முக்கியமான தலைப்பு தான். ஸ்கிரீன் ஷேர் ஆகிய பிள்ளைகள். என்ன சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்குதா? ஓம் சார் ஷேர் ஆகுது. நாங்கள் பேச இருக்கின்ற தலைப்பு சமூக மாற்றமும் கல்வியும். ரைட், இதுல முதலாவதாக நாங்கள் சமூக மாற்றம் என்றால் என்னங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பிறகு சமூக மாற்றத்துக்கும் கல்விக்கும் இடையிலே என்ன தொடர்புகள் காணப்படுகிறது பார்க்க போறோம். அதன் பின்னர் சமூக மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை பற்றி பார்க்க போகின்றோம். சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில் மாற்றம் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் எந்தெந்த துறைகளில் இந்த மாற்றங்கள் இடம்பெற வேண்டும், எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்ற விடயத்தையும் இன்றைய கிளாஸில் நாங்கள் கலந்துரையாடுவதற்கு இருக்கின்றோம். உங்கள் வளமை போது உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் தெளிவான விமர்சனங்களையும் இந்த தலைப்பு தொடர்பாக நீங்கள் முன்வைக்கலாம் என்ற செய்தியோட நாங்க பாடத்துக்குள்ள நுழையலாம். முதலாவதாக சமூக மாற்றம் என்றால் என்னங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது சம்பந்தமாக உங்களிடம் ஏதாவது ஐடியாக்கள் இருக்கிறதா? சமூக மாற்றம்னா என்னன்னு யாருக்காவது சொல்லிடுமா? யாராவது சமூக மாற்றம் என்றால் என்ன, நீ என்ன நினைக்கிறீங்க? தைரியமாக சொல்லலாம். Any idea? யாருக்காவது இருக்குதா? சமூகத்தில் உள்ள மக்களோட நடத்தைகள்ல ஏற்படுத்தப்படுது மாற்றம். சமூக அமைப்பு மக்களுடைய நடத்தைகளில் ஏற்படுத்த மாற்றம். சமூக அமைப்பிலையும் சமூக நடத்தையிலும் ஏற்படுகின்ற மாற்றம்.
சமூக அமைப்பிலையும் சமூக நடத்தையிலையும் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க. பாப்போம். வேற கருத்துக்கள்? சமூக மாற்றம் என்றால் என்ன? மேரி இனஸ்டா சொல்லுங்களேன். சில வேளை கலாச்சாரத்திலே சார் சமூக மாற்றம் என்பது சார் ஓகே. சமூகத்துல காணப்படுற தொடர்புகள் வந்து மாற்றமடையும் போது மக்களிடையே மாற்றடையும் போது அந்த சமூக மாற்றமாக மாற்றமடையும் சார். சமூகத்துல காணப்படுகின்ற தொடர்புகளில் ஏற்படுகின்ற மாற்றத்துடன் அடிப்படையாக உள்ளதுன்னு சொல்றீங்க. ஓம் சார். ஓகே. பஷீனா சொல்லுங்களேன். கலாச்சாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். கலாசாரத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம். பார்ப்போம். கோகுல். ஷெரீன் சொல்லுங்க. கோகுல் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். ராகுலன் சொல்லுங்க. தர்ஷினி அழகையா சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சமூக மாற்றம்னா நீங்க என்னன்னு கருதுறீங்க? அவ்வளவுதான். இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல அல்லது ஒரு இடத்துல சார் நடைபெற அபிவிருத்தி. சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏற்படுகின்ற அபிவிருத்தியை நீங்க சமூக மாற்றமா கருது. ஓகே. கோகுல். சொல்லுங்க. கோகுல் சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குதா சார்? சமூகம் தெளிவா இருக்குது. சொல்லுங்க. சமூகத்தில் உள்ள நபர்களிடையே பின்பற்றப்படும் கலாச்சார பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தைகள் என்பவற்றில் ஏற்படுகின்ற மாற்றம் அல்லது சிறிய மாறுதல் சமூக மாற்றம் என அழைக்கப்படும். ஓகே. சமூகத்தில் காணப்படுகிற நபர்களுக்கு இடையிலான தொடர்புகள்ல அவங்களோட கலாச்சாரத்துல நடத்தையில ஏற்படக்கூடிய வேறுபட்ட தன்மை அல்லது மாற்றம், அது நாங்க சமூக மாற்றம் சொல்லலாம். வேறு யாராவது கருத்துக்களை சொல்றாங்க சொல்லிக் கொள்ளலாம். மனோதர்ஷினி சொல்லுங்களேன். சமூக மாற்றம் என்பது ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற மக்களிடையே நடை, உடை, பாவனை, கலாச்சாரம், பண்பாடு ரீதியான ஏற்படுகின்ற மாற்றம் கலாச்சார மாற்றம். அதாவது சமூகத்தில் காணப்படும் நபர்களுக்கிடையே நடை, உடை, பாவனை, உணவு பழக்கம், பொழுதுபோக்கு, ஆடை அமைப்பு எல்லாவற்றிலும் ஏற்படுகின்ற மாற்றத்தினால சமூக மாற்றமாக கருதலாம் சொல்லுங்க மனோதர்ஷினி. ஷிஃப்னா சொல்லுங்க. ஷிஃப்னா யோகன் சொல்லுங்க. தியோகன். பாப்போம். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் சமூக மாற்றம் என்றது சார், ஓகே, ஒரு சமூகத்துல கலாச்சாரத்தின் கோலம், சமூக அமைப்பு, சமூக நடத்தை என்பவற்றில் ஏற்படுவது அடிப்படை மாற்றம் என்று சொல்லலாம். எஸ், ஓகே. அது சமூகத்துடைய கோலம், நடத்தைகள், கலாச்சாரம் என்பதை ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றத்தையும் நாங்க சமூக மாற்றம் சொல்லலாம். ஓகே ராகுல், வாழ்த்துக்கள்.
இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்புல சமூக மாற்றம், சமூக மாற்ற காரணி, சமூக மாற்றத்துக்கு கல்விக்கு இடையிலான தொடர்பு, சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வி ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம், இடம்பெற வேண்டிய துறைகள், கடந்த காலங்கள்ல சமூக மாற்றத்துக்கு ஏற்ப எங்களோட நாட்டுல கல்வியில் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது, எதிர்காலத்துல எவ்வாறான மாற்றங்கள் இந்த துறைகள்ல இடம்பெற வேண்டும் போன தலைப்புகள் நாங்க இந்த தலைப்புகளை கலந்துரையாடல் கேட்கிறோம். இதுல முதலாவதாக நீங்க சமூக மாற்றம் என்றால் என்னென்ன தலைப்பு சொன்னீங்க. இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. நீங்க சொன்ன எல்லா விடயங்களும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சமூக கூறுகள் ஒன்றிலோ அல்லது பலவற்றிலோ ஏற்படுகின்ற வேறுபாடு அல்லது மாறுபட்ட தன்மை சமூக மாற்றம் என கருதப்படுகின்றது. சமூக கூறுகள் நாங்க சொல்றது ஒரு சமூகத்துடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், நடை, உடை, பாவனை, வாழ்க்கை முறை, ஆடை அமைப்பு, பொழுதுபோக்கு, உணவு பழக்கம், இடைத்தொடர்பு எல்லாமே. இந்த கூறுகள்ல ஒன்றிலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றிலோ ஏற்படுகின்ற வேறுபாடு இருக்கின்ற நிலை மாறுறது அல்லது மாறுபட்ட தன்மை சமூக மாற்றம் என கருதப்படுகின்றது. சமூகத்தின் அங்கத்தவர்களான மனிதர்களின் நடத்தைகளில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களையும் சமூக மாற்றங்களாக அடையாளப்படுத்தலாம். ஒவ்வொரு மனிதன நடத்தையிலும் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள் கூட சமூக மாற்றங்கள் தான். உதாரணமாக கடந்த காலங்கள்ல வீதிகள்ல ஏதாவது விபத்து ஏற்படுமாக இருந்தா உடனடியாக வீதியால் பயணம் செய்பவர்கள் அந்த விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுகின்ற, அவர்களுக்கு உதவி செய்கின்ற, முதலுதவி அளிக்கின்ற, வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்ற பணியைத்தான் முதல் பணியா செய்வார். இப்போது இவர்கள் நடத்தையில மாற்றம். விபத்து ஏற்பட்டால் போலீசாருக்கு அறிவித்து விட்டு அவர்கள் வரும் வரைக்கும் அவர்களை போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது, சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவது போன்ற நடத்தைகள்ல தான் எமது நாட்டில் பெரும்பாலானோர் ஈடுபடுவதை காண முடிகின்றது. அடுத்தது பாருங்க, இப்ப அதிகமானோருடைய ஒரு வகையான உளவியல் பிரச்சனை என்று சொல்கிறார்கள் செல்ஃபி மோகம். செல்ஃபி எடுத்துக்கொள்வது, வேகமாக வருகின்ற ரெயினுக்கு முன்னே பாய்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்வது, ஆபத்தான இடங்கள்ல, மலை உச்சிகள்ல, ஆற்றங்கரைகள்ல செல்ஃபி எடுத்துக்கொள்வது, அதை பதிவேற்றம் செய்வது, இவ்வாறு என்னுடைய நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் சமூக மாற்றத்துக்குரிய அடையாளமே தான். ஓகே, பார்ப்போம். மூணாம் பாயிண்ட் பாருங்க, சமூக மாற்றம் தவிர்க்கப்பட முடியாதது. சமூக மாற்றம் இடம்பெற்றியாக வேணும். சமூகம் வளர்ச்சி அடைய மாற்றம் தவிர்க்கப்பட முடியாதது. மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. ஆனால் அந்த சமூக மாற்றத்தை நாங்க வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த சமூக மாற்றத்தினால நாங்க பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பிரச்சனைகளை எதிர்நோக்க கூடாது. அந்த சமூக மாற்றத்தை நாங்க வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டும். சமூக மாற்றத்தின் தன்மையும் வேகமும் சமூகத்தின் தன்மைக்கும் கட்டமைப்புக்கும் ஏற்ப வேறுபடும். உதாரணமாக ஐரோப்பிய சமூகத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அங்கு மிக வேகமாக சமூக மாற்றம் இடம்பெறுகிறது. காரணம், அவர்கள் பெரும்பாலானோர் கல்வி அறிவுள்ளவர்களாகவும் மாற்றத்தை அங்கீகரிக்கக்கூடியவர்களாகவும் சடவாத உலக போக்கு கொண்டவர்களாகவும் காணப்படுவதனால அவர்களால சமூக மாற்றத்தை விரைவாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் இவர்கள் சமயத்தினால அல்லது மதத்தினால கட்டுப்படுத்தப்படுபவர்களாக இருப்பதன் காரணமாக அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இந்த சமூக மாற்றத்தை நிராகரிக்கக்கூடும், அந்த சமூக மாற்றத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவும் கூடும். ஆகவே இந்த சமூக மாற்றம் சமூகத்தின் தன்மைக்கு ஏற்ப வேறுபட்ட வகையில இடம்பெறுகிறது என்ற விடயத்தை தான் நாங்க இங்க குறிக்க வருகின்றோம். சரிதானே? ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறோம் சமூக மாற்ற காரணிகள் எவை எவை சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. முதலாவது, சமூக மாற்றத்துக்கான பிரதானமான அடிப்படை காரணமாக அமைவது தொழில்நுட்ப வளர்ச்சி. மிக விரைவாக வேகமாக இடம்பெற்று வருகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக சமூக மாற்றம் அடைகிறது. எங்களுடைய நடை, உடை, பாவனை, பொழுதுபோக்கு என்பவற்றில இதனுடைய செல்வாக்கை எங்களால காண முடிகிறது. உதாரணமாக இன்று எங்களோட கையில ஒரு கைபேசி, ஒரு தொலைபேசி, ஒரு மொபைல் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு மொபைலை மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுமே. இன்றைக்கு எங்களோட மொபைல் தொலைந்து விட்டது, மிஸ் ஆயிடுச்சு. எங்களால் அந்த நாள் அன்றைய பொழுதை கழிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்?
எங்களோட வாழ்க்கை முறையோடு அந்த கைபேசி மொபைல் போன் பின்னி பிணைந்து விட்டது. எங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் வருகிறது. அது இன்று நாள் முழுவதும் பவர் கட், அதனால எங்களுடைய போனை சார்ஜ் பண்ண முடியாமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கொள்றாங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியோடு நாங்க பின்னி பிணைந்திருக்கிறோம். நாங்க அடிப்படை தேவைகளாக கடந்த காலத்துல உணவு, உடைன்னு சொன்னோம். ஆனா இன்றைக்கு நாங்க மின்சாரம் இல்லாமலுக்கு ஒரு நாளை கூட கழிக்க முடியாது. சில நேரங்கள்ல உணவு இல்லாமலுக்கு ஒரு நாளை கழிக்கலாம், 3 நாளை கழிக்கலாம், உடை இல்லாமலுக்கு ஒரு நாளை கழிக்கலாம், வீடு இல்லாமலுக்கு ஒரு சில நாட்களை கழிக்கலாம். ஆனால் மின்சாரம் இல்லாமலுக்கு ஒரு மணித்தியாலத்தை கூட கழிக்க முடியாத ஒரு நிலையங்களை ஏற்படுத்திக்கிறது. மொபைல் போன் இல்லாமலுக்கு சிறிது நேரம் கூட எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாத நிலை காணப்படுகிறது. அப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுடைய சமூக மாற்றத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது, அரசியல் மாற்றங்கள். பொருளாதார ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள், அரசியல் புரட்சிகள், தேர்தலால் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள், புதிய அரசியல் தலைவர்கள் அதிகாரத்துக்கு வாரது, இவற்றினூடாகவும் சமூக மாற்றங்கள் இடம்பெறுகிறது. அடுத்து சனத்தொகை அதிகரிப்பு. சனத்தொகை விரைவாக அதிகரிப்பதன் காரணமாக எங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறது. அதனூடாக உற்பத்தி துறை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இதனால பொருட்கள விலை, பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கிறது. பொருள் தட்டுப்பாடு ஏற்படுறது. நாங்க ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது வேறு விதமான உணவு பழக்கத்துக்கு அடிமையாகிறது. இதெல்லாம் இந்த சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்பட்டதுதான். விரைவாக நாங்க உணவுகளை பெற்றுக்கொள்ள வழிகளை தேர்றோம். என்ன உதாரணமாக இந்த புரோய்லர் சிக்கன் வந்தது, என்னதால வந்துச்சு? அதிகரித்த சனத்தொகைக்கு ஏற்ப கோழி இறைச்சியை வழங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் அந்த கோழியை 40 நாட்களுக்குள்ள விரைவாக வளர செய்து அவருடைய இறைச்சியை உணவுக்காக வழங்குகிற ஒரு திட்டம் வந்திருக்கிறது. இப்ப மேலை நாடுகள்ல மாடுகள் கூட வந்திருக்கிறது. மாடு, ஆடு, பன்றி போன்றவற்றை கூட அவர்கள் விரைவாக வளர செய்து அவற்றுடைய இறைச்சியை உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றி இருக்கிறார்கள். மீன் வளர்ப்பு அவ்வாறு இருக்கிறது. என்ன மீன்களை நாங்கள் ஆறுகள்ல, குளங்கள்ல, குட்டைகள்ல தான் பிடித்துதான் சாப்பிடுறோம். இப்போது மீனை வளர்க்கிறார். அவங்க சனத்தொகை அதிகரிப்பின் காரணமாகவும் சமூகத்துல மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து மிக முக்கியமான கல்வி அறிவு. இதை நாங்க போக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். கல்வி அறிவும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறது. அப்ப சமூக மாற்றம் நீங்க விளங்கி கொண்டா சரி, நாங்க இருக்கிற நிலையிலிருந்து மாறுகின்ற தன்மை. எங்களுடைய கடந்த காலங்கள்ல ஒரு 20 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய பொழுதுபோக்காக நாங்க வானொலி கேட்டல், தொலைக்காட்சி பார்த்தல், கதை புத்தகங்கள் வாசித்தல், விளையாடுதல் என்பதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தோம். இன்னைக்கு எங்களோட பொழுதுபோக்கு என்ன? மொபைல் கேம் அல்லது சமூக வலைத்தளங்கள்ல உலாவுறது, டிக்டாக். என்ன அப்ப இவ்வாறு எங்களோட பொழுதுபோக்கு மாறி இருக்கிறது. அடுத்தது யுத்தமும் இடம்பெயர்வு. இவற்றின் காரணமாகவும் சமூக மாற்றம் இடம்பெறுகின்றது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கைத்தொழில் புரட்சி. கைத்தொழில் புரட்சியுடைய 4வது கட்டத்தில் இப்போது நாங்கள் இருக்கின்றோம். கைத்தொழில் புரட்சியும் ஒரு மிக முக்கியமான சமூக மாற்ற காரணியாக இருக்கிறது. அடுத்து குளோபலைசேஷன், உலகமயமாக்கம் அல்லது பூகோளமயமாக்கம் சொல்லப்படுகின்ற இந்த செயற்பாட்டின் காரணமாகவும் விரைவான சமூக மாற்றத்தை நாங்கள் அடையக்கூடியதாக, உணரக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாடல் துறையில ஏற்பட்டுள்ள முன்னேற்றம். மிக விரைவாக தொடர்பாடல் செய்வதனூடாக நாங்கள் தகவல்களை அல்லது சில நேரங்களில் பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த விஞ்ஞான வளர்ச்சி. ஆகவே இவற்றினூடாக சமூகம் விரைவாக மாற்றம் அடைகிறது. இவற்றை சமூக மாற்ற காரணங்கள் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். இது விளங்கிட்டாங்களே? விளங்க இல்லையா? சொல்லுங்க. கிளியரா? கிளியர் இல்லையா? சொல்லுங்க. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். விளங்கிட்டா? ஃபெரோசா, இஷ்ரா, இந்த சமூக மாற்ற காரணங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி, அரசியல் மாற்றம்,
சனத்தொகை அதிகரிப்பு, கல்வி அறிவு, யுத்தம், இடம்பெயர்வும், கைத்தொழில் புரட்சி, உலகமயமாக்கம், தொடர்பான துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், விஞ்ஞான வளர்ச்சி போன்ற காரணங்கள் நாங்கள் அடையாளப்படுத்திருக்கிறோம். இப்ப நான் கூட கேட்கிறேன், இந்த காரணிகள்ல, இந்த சமூக மாற்ற காரணிகள்ல விரைவாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணி எது? படிமுறை ரீதியாக அல்லது ஒரு நீண்ட கால கட்டத்தில சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எது? நான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கின்ற அடையாளப்படுத்திருக்கிற இந்த காரணிகள்ல நீண்ட கால கட்டத்துல ஒரு சமூகத்தில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக நீங்க எவற்றை சொல்லலாம்? எவற்றை சொல்லுவீங்க? நீண்ட கால கட்டத்தில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணி எதுவாக இருக்கு? கல்வி அறிவு சார். கல்வி அறிவு. வெரி குட். முதலாவது கல்வி அறிவை நாங்கள் சொல்லலாம். கல்வி அறிவு ஒரு சமூகத்துக்கு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக வழங்கப்படதான் அந்த சமூகத்தில மாற்றங்களிடம் வரும். அங்குள்ள மூட நம்பிக்கைகள் அகற்றப்படும், சுகாதார ரீதியான பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும், ஆயுள் எதிர்பார்ப்பு கூடும், வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், வருமான மட்டம் கூடும். என்ன நிறைய விஷயங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நீண்ட காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணம். அடுத்தது கைத்தொழில் புரட்சி. கைத்தொழில் புரட்சி. கைத்தொழில் புரட்சியை நாங்க சொல்லலாம். ஏன்னா உடனடியாக ஒரு நாளைக்குள்ள அந்த புரட்சியினால மாற்றம் ஏற்பட போறதுல அந்த மாற்றத்துக்கு அந்த புரட்சிக்கு மக்கள் தொடர்ச்சியாக உள்ளாகத்தான் மாற்றங்கள் விரைவாக இடம்பெறும். மாற்றங்களை நோக்கி அந்த சமூகம் மாறும். கைத்தொழில் புரட்சியை நாங்க அடையாளப்படுத்தலாம். ஓகே, வேறு சொல்லலாம். படிமுறை ரீதியான அல்லது நீண்ட கால கட்டத்துல சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம் ரெண்டு அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. சனத்தொகை அதிகரிப்பு. எஸ், வெரி குட். பாப்புலேஷன், சனத்தொகை அதிகரிப்பும் ஒரு நீண்ட காலகட்டத்துக்கு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம். ஏன்னா உடனடியாக சனத்தொகை அதிகரிக்கிறது தானே. சனத்தொகை படிப்படியாக கூடி 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 உச்ச அளவுக்கு வந்த உடனே எங்களுடைய வாழ்க்கை முறையில பல்வேறு விதமான மாற்றங்களை நாங்க காணலாம். எஸ், ஓகே. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். அப்ப விரைவான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எது? தொழில்நுட்ப வளர்ச்சி. வெரி குட். தொழில்நுட்ப வளர்ச்சி. ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு எங்கேயாவது ஒரு நாட்டில் இடம்பெற்றா அதோடைய தாக்கத்தினால அடுத்த ஒரு சில நாட்கள், சில நேரங்கள்ல ஒரு சில மணி நேரங்கள்லயே நாங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு காரணி, தொழில்நுட்ப வளர்ச்சி. அடுத்தது யுத்தம். தொடர்பாடல் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம். வெரி குட். தொடர்பாடல் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம். என்ன 2G 3G 4G 5G சரி வந்துட்டு. அடுத்தது சேட்டலைட். இப்போது ஸ்டார்லிங்க் வரப்போகுது ஸ்ரீலங்கா. அடுத்தது அப்ப இவற்றிலூடாக தொடர்பாடல் துறையில் பாரிய மாற்றங்கள், விரைவான மாற்றங்கள் இடம்பெறும். வெரி குட். யுத்தம், இடம்பெயர்வு. யுத்தமும் இடம்பெயர்வு. உடனடியாக ஒரு யுத்தம் இடம்பெற்றால் அந்த யுத்தம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேறுவாங்க. அகதி முகாம்கள்ல இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்லுவாங்க. அங்க போதிய அளவு காற்றோட்டம், இடவசதி, உணவு, குடிநீர், சுகாதாரம் எதுவுமே கிடைக்க மாட்டாது. ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதுவும் விரைவான சமூக மாற்ற காரணி. ரைட். வேற அரசியல் மாற்றம். வெரி குட். அரசியல் மாற்றம், அரசியல் புரட்சிகள், அரசியல் மாற்றங்கள் வந்தவுடன் புதிய ஆட்சியாளர் அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே அவர் விரைவான மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவார். ரைட். அரசியல் மாற்றங்கள் அல்லது அரசியல் புரட்சிகள், அதை நாங்கள் சொல்லலாம். வெரி குட். இவ்வாறு சமூக மாற்ற காரணிகளை பிள்ளைகள் நாங்க ரெண்டு பெரிய பிரிவுகளாக பிரிக்கிறோம். அடுத்த ஸ்லைட் எல்லாம் போடப்பட்டு பாருங்க.
துரித மாற்ற காரணிகள் அல்லது சடுதியான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் சொல்லியும், படிமுறை ரீதியான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அல்லது மந்தகதி ரீதியான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மெதுவாக கரையால் அரிக்கிற மாதிரி அரிச்சு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த படிமுறை ரீதியான சமூக மாற்ற காரணங்களுக்காக அடையாளப்படுத்துகின்றோம். கிளியரா விளங்கிட்ட பிள்ளைகள்? உற்சாகம் போதாது மாதிரி தெரியுது இல்லையா? காணலையே. இப்ப நாங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். கல்விக்கும் சமூக மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்புகள். கல்விக்கும் சமூக மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு. கல்விக்கும் சமூக மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு சொல்லுவாங்க இரு வழி தொடர்பு. ரெண்டு காரணிகளும் ஒன்றையொன்று மாறி மாறி செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கு. அதாவது நாங்க கடந்த வகுப்புக்கு முந்தைய வகுப்புல பார்த்தோம், சமூக வகுப்பும் கல்வியும் பார்த்தோம் தானே பிள்ளை? அதுல சமூக வகுப்பு கல்வியில தாக்கம் செலுத்தும்னு பார்த்தோம். பிறகு பார்த்தோம் கல்வி சமூக வகுப்புல மாற்றத்தை ஏற்படுத்தும், பயிற்சி ஏற்படுத்தும்னு பார்த்தோம். அது மாதிரி தான் இந்த சமூக மாற்றத்துக்கும் கல்விக்கும் இடையில காணப்படுகின்ற தொடர்பு இரு வழி தொடர்பு. இரு வழி தொடர்பு சரிதானே? அதுல முதலாவது வழி என்ன பார்த்தோம்னா, கல்வி சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சமூகத்துக்கு தொடர்ச்சியாக கல்வி வழங்கப்பட படிமுறை ரீதியாக அந்த சமூகம் என்ன செய்யும்? மாற்றத்தை நோக்கி நகரும். படிமுறையாக சமூகம் மாறிக்கொண்டே செல்லும். இது ஒரு வழி தொடர்பு. மற்ற வழி தொடர்பு என்ன சொன்னால், இப்ப சமூகம் மாறிட்டு கல்வி வழங்கப்பட பழைய சமூகம் இல்லை, இப்ப நவீனத்துவம் அடைஞ்ச புதிய சமூகம் வந்திருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க? எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தின அதே கல்வியை நாங்க இப்பவும் பயன்படுத்தலாமா? நாங்க தானே மாறிட்டோம். அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்களேன். கல்வியில மாற்றத்தை கொண்டு வர முடியும். கல்வியில மாற்றம் ஏற்படுத்தப்படல் வேண்டும். அப்ப ஒரு சமூகத்துக்கு கல்வி வழங்கப்பட அந்த சமூகம் மாற்றம் அடையும். சமூகம் மாறின உடனே அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தின கல்வி நாங்க தொடர்ந்து வச்சிருக்க தேவையில்லை, எங்களுக்கு இனி அவசியம் இல்லை. இப்ப சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் செய்ய போகணும். ஏண்டா சமூக மாற்றத்தினால பல புதிய சவால்கள், பல புதிய பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படும் சமூகத்துல. அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய, அதற்கு தீர்வு வழங்கக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியைத்தான் நாங்க இப்போது வழங்க வேண்டியிருக்கிறது. எங்களோட நாட்டில் காணப்படுற அடிப்படையான பிரச்சனை என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இதுதான் பிரச்சனை. நாங்க 1945ஆம் ஆண்டிலிருந்து இலவச கல்வியை நடைமுறைப்படுத்தி கொண்டு வாரோம். இதனால இலவச கல்வியினூடாக கல்வி உரிமை அனைவருக்கும் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இதனால ஏறத்தாழ 97.4% மக்கள் எழுத்தறிவை பெற்றிருக்கிறார்கள். கல்வி அறிவில அடிப்படையான எழுத்தறிவை பெற்றிருக்கிறார்கள். ரைட்? இப்ப எங்களோட சமூகம் மாறி இருக்கிறது. இப்ப இந்த மாற்றத்தினால பல்வேறு பிரச்சனைகள், சவால்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய கல்வியைத்தான் நாங்க இப்போது வழங்குவோம் சமூகத்துக்கு. இனி அப்ப 1940ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 60ஆம் ஆண்டுல வழங்கப்பட்ட அதே கல்வியை, அதே கற்பித்தல் முறைகளை, அதே கலைத்திட்ட உள்ளடக்கத்தை, அதே மதிப்பீட்டு முறைகளை நாங்க இன்றைக்கு பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாமா? இல்ல. அதை பயன்படுத்தி நம்ம தொடர்ந்து நாங்க கல்வி சமூகத்துக்கு அந்நியப்படுத்தப்பட்டு விடும். தேவையில்லை, கல்வி தேவையில்லை சமூகத்துக்கு, என்ன பழைய விஷயம் தானே, தேவையில்லாம போயிடும். ஆகவே நாங்க என்ன செய்யணும்? கல்வியை நவீனமயப்படுத்தணும். சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் செய்ய வேணும். பழைய மாதிரி சாக் அண்ட் டாக் முறையிலிருந்து நாங்க விலகி ஜூம், மூடில், கூகுள் மீட் இவ்வாறான இணையவழி கற்பித்தல் முறைக்கு நாங்க மாற வேணும். பாடசாலைகள்ல வெண்பலகை, கரும்பலகைகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் போர்டு பெற வேணும்.
Right? ஒளிப்பதிவு சாதனங்கள் கல்வியில பயன்படுத்தப்பட வேணும். ஆசிரியர்கள் கற்பிப்பவர்களாக அல்லாமல் கற்றலுக்கு உதவுபவர்களாக மாற வேணும். மாணவர்கள் சுய கற்றலை ஊக்குவிக்க வேணும். தகவல் தொடர்பான தொழில்நுட்ப கல்விக்கும் ஆங்கில கல்வி அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேணும். STEM education, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்ஸ் என்று சொல்லப்படுகிற STEM education நாங்க நடைமுறைப்படுத்த வேணும். அப்ப பாருங்க, சமூகம் மாறினா கல்வி மாறணும். கல்வி மாறாட்டி அது கல்வி சமூகத்துல பிரச்சனையை உருவாக்கும். அப்ப எங்களோட நாட்டுல சமூகம் மாறிட்டு சமூக மாற்றத்துக்கு என்ன மாறல என்ன மாறல கல்வி முறை மாறல. கல்வி முறை மாறல, கற்பித்தல் முறை மாறல, ஆசிரியருடைய மனப்பாங்கு மாறல, ஆசிரியருடைய பணி மாறல, கலை திட்டம் மாறல, கணிப்பீடு மதிப்பீடு முறைகள் மாறல. ரைட்? இப்ப உலகளாவிய ரீதியில இந்த புக்ஸ் எல்லாமே இல்லை. இப்ப எல்லாமே டெப் கொடுத்திருக்கிறாங்க வெளிநாடுகள்ல மாணவர்களுக்கு. நாங்க இன்னும் முதுகுல மாணவர்களை புத்தகம் சுமக்கின்ற சுமை தாங்கிகளாகத்தான் நாங்க பாடசாலைக்கு அனுப்புறோம். ரைட்? ஓகே. அப்ப பாருங்க, சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் இடம்பெற வேணும்ங்கிறது உங்களுக்கு புரியுது, தெளிவாக விளங்கு. சரிதானே? இந்த பாட தலைப்பு நோக்கமே அதான். இனிதான் நாங்க விஷயத்துக்குள்ள வர போறோம். ரைட். இப்ப உங்களுக்கு கல்வி சமூக மாற்றத்தை ஏற்படுத்துது. கேட்கிறேன் தானே, கல்வி சமூக மாற்றம் ஏற்படுத்துது. எப்படி ஏற்படுது அந்த மாற்றம்? எப்படி அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை உருவாக்கும். சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை உருவாக்குறது. எங்களோட வாழ்க்கை முறையில மாற்றம் என்ன? எங்களோட வாழ்க்கை முறையில மாற்றம். எங்களுடைய வருமானம் அதிகரிச்சு இருக்கிறது. எங்களோட வீட்டு வசதியில தன்மை மாறி இருக்குது. எங்களுக்குள்ள தொடர்பாடல் துறையில மாற்றம் வந்திருக்குது. ரைட்? எல்லாத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்விக்கும் இடையில தொடர் என்ன? கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், மிக அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டி தந்த துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு. நாட்டுல கல்வி கற்ற இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவத்துறையிலும் பொறியியல் துறையிலும் ஏனைய துறைகளிலும் சேவையாற்றி அதனூடாக கிடைக்கப்பட்ட சம்பளம் தான் எங்களோட நாட்டுல மிகப்பெரிய அந்நிய செலாவணியாக இருந்தது. பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி உதவி. அடுத்த பாருங்க, சமூகத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை அகற்றி தர்க்க ரீதியான சிந்தனைகளை உருவாக்குகிறது. கடந்த காலங்கள்ல எங்களோட சமூகத்தில் ஏராளமான விடயங்கள்ல மூட நம்பிக்கைகள் இருந்தது. கடந்த காலத்துல 20-30 வருஷங்களுக்கு முதல். ஆனா துரதிருஷ்டவசமாக இப்போ ஓரிடங்களுக்கு முன்னரும் மூட நம்பிக்கை இருந்தது. இனவாதத்தின் அடிப்படையிலான மூட நம்பிக்கை என்ன? இனவாதத்தின் அடிப்படையிலான மூட நம்பிக்கைகள் நாட்டுல வளர்ந்திருந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியரால ஆயிரக்கணக்கான தாய்மாருக்கு கருத்தடை செய்யப்பட்டது ஒரு போலியான தகவல் குற்றச்சாட்டு பரப்பப்பட்டதால எங்கள் நாட்டுல அறிவார்ந்த சமூகத்தில் இருந்த பெரும்பாலானோர் அதை நம்பினார். மக்களுக்கு திசை திருப்பினார். பிறகு அது எதுவுமே நடக்குது, அப்படி எதுவுமே இல்லைன்ற உடனே இப்ப எல்லோரும் அது சார்பா கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. தர்க்க ரீதியான சிந்தனை எங்கள் நாட்டுல இன்னும் வளர வேண்டி இருக்கிறது. அது ஒரு விஷயம். அடுத்து சுகாதார வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். சுகாதார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். என்ன? நாங்க மலசல கூடத்தை பயன்படுத்துறது, பாதுகாப்பான மலசல கூடத்தை பயன்படுத்துறது, கழிவகற்றல் முறையை ஏற்படுத்தும் மாற்றம். அடுத்து எங்களுடைய ஆடைகள், உணவுகள் என்பவற்றை சுத்தமாக சுகாதாரமாக தன்மை, இவை எல்லாத்தையுமே இந்த கல்வி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மைக்ரோஃபோன் ஓஃப் பண்ணி கொள்ளுங்க. வீட்டுல கேட்கிற சவுண்ட் எல்லாம் நீங்க கேட்குது பிள்ளைகள்.
இது சம்பந்தமாக கூட கருத்துக்களை சொல்லுங்க பிள்ளைகள். சமூக மாற்றத்தை கல்வி ஏற்படுத்தி இருக்கிறது, கல்வி சமூக மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு என்ன ஆதாரங்களை சொல்லுவீங்க? சமூக மாற்றத்தை கல்வி ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரம் சொல்லுவீங்க? சொல்லுங்க. நாட்டுல வழங்கப்பட்ட கல்வி அறிவினால காலத்துல இந்த நோய்கள்லாம் வந்தா அது மூட நம்பிக்கையா அவங்க பேர் சொல்லுங்க சார். கேக்குதா? சொல்லுங்க. கேக்குதா சார்? ஆரம்ப காலத்துல சார், இந்த ஆரம்ப காலத்துல சில நோய்கள் வந்தா அந்த வீட்டிலேயே வந்து கை மருந்துகளை கொடுத்து அந்த முறையுமே பயன்படுத்தினாங்க. திருப்பி கல்வியால அந்த மருத்துவத்துறை வந்து விருத்தி அடைந்ததுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அதிகமா நாடுனாங்க. அந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விலகி மருந்துகளை உட்கொள்ள ஆரம்பிச்சாங்க. வெரி குட். அதாவது நீங்க சொல்ற மாதிரி தான். அதாவது கடந்த காலங்கள்ல நீண்ட காலத்துக்கு முன்னர் வந்து ஏதாவது நோய் ஏற்பட்டால் மந்திரித்தல் அல்லது வந்து வீட்டுல வச்சு கை மருந்து செய்கிறது, அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருந்தோம். இப்ப அதெல்லாம் மாறி உடனடியாக ஒரு நோய் நிலைமையை நாங்க அவதானித்தாலே அது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் அல்லது விசேட வைத்திய நிபுணரை அணுகி உடனடியாக அந்த நோய்க்கான தீர்வை காண்பதற்கு அந்த நோயாளியை சுகதேகியாக மாற்றுறதுக்கான செயற்பாடு நாங்கள் ஈடுபடுறோம். அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அடுத்து இன்னும் ஒரு சவாலான விஷயத்தை, ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நாங்க சொல்ல போனோம். இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட காலப்பகுதியில தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட அரசாங்கத்தினால் ஆசியாவிலேயே சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாடாக ஸ்ரீலங்கா தான் இருந்துச்சு. இந்தியாவுல, பாகிஸ்தான்ல, நேபாளத்துல, பங்களாதேசத்துல மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை வெளியிட்டாங்க. இது ஒரு ஆபத்தான மருந்து, இது நாங்க பயன்படுத்த மாட்டோம், இது எங்களுக்கு தேவையில்லை என்று அரசாங்கத்தை எதிர்க்க ஆரம்பித்தார். ஆனால் சக்சஸ்ஃபுல்லாக அந்த தடுப்பூசியை வெற்றிகரமாக நிறைவு செய்த நாடு என்ற பெருமை இலங்கைக்கு கிடைச்சது. காரணம் இலங்கையோட உயர்வான கல்வி அறிவு. இதுவும் எங்களோட சமூக மாற்றத்தை கல்வி ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறதுக்கான சான்று. இன்னும் சில ஆசிய நாடுகள பெண்கள் கல்வி கற்க கூடாது, உயர்கல்வி கற்க முடியாது, உயர்ந்த தொழில்களுக்கு வர முடியாது என்கிற ஒரு பிற்போக்கான சிந்தனை இருக்கிறது. ஆனால் இலங்கையில முற்று முழுதாக அது துடைத்தறியப்பட்டிருக்கிறது. இதுவும் கல்வி சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கான சான்று. இது மாதிரியான சான்றுகளை நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. கல்வி அறிவு எங்களோட சமூகத்தில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கான சான்றுகள். ஆசியாவில், தெற்கு ஆசியாவிலேயே ஆயுள் எதிர்பார்க்கை கூடின நாடு எது? இது தெற்கு ஆசியாவிலேயே ஆயுள் எதிர்பார்க்கை கூடின நாடு எது? விலங்கல சார். தெற்கு ஆசியாவில, தென்னாசியாவில ஆயுள் எதிர்பார்க்கை, ஒரு மனிதன் ஆயுட்காலம் கூடின நாடு எது? இத்தாலி. தெற்கு ஆசியாவில, தென்னாசியாவில ஸ்ரீலங்கா. இலங்கை தான் ஆயுள் எதிர்பார்க்கை கூடிய நாடு. ஆண்களுடைய ஆயுள் எதிர்பார்க்கை 78 வருடங்கள், பெண்களுடைய ஆயுள் எதிர்பார்க்கை 82 வருடங்கள். இதுக்கான காரணம் உயர்தரமான சுகாதார வசதியும் சுகாதார மேம்பாடு. சிசு மரண வீதம் மிக குறைஞ்ச நாடு ஸ்ரீலங்கா. தென்னாசியாவிலே சிசு மரண வீதம் மிக குறைஞ்ச நாடு. கர்ப்பிணி தாய்மாருடைய இறப்பு மிக குறைஞ்ச நாடு ஸ்ரீலங்கா. இதெல்லாம் எதனால வந்ததுன்னு சொன்னால் கல்வி அறிவு சமூகத்துக்கு வழங்கப்பட்டதுனால ஏற்பட்டது. கல்வி அறிவு வழங்கப்பட்டா அது பல்வேறு துறைகள்ல சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், நம்ம முதலே கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கணும் தெரியல, மிக அதிகமான இயற்கை வளங்கள் நிரம்ப பெற்ற கண்டம் எது?
மிக அதிகமான இயற்கை வளங்கள் தங்கம், பெட்ரோலியம், பிளாட்டினம், மைக்கா, அப்படியான வைரம், அப்படியான இயற்கை வளங்கள் நிரம்ப பெற்ற கண்டம் எது? ஆசியாவா, ஆப்பிரிக்காவா, ஐரோப்பாவா, எந்த கண்டத்துல இருக்கு? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. ஆசியாவா இல்ல, ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்துல மிக அதிகமான இயற்கை வளங்கள் இருக்குது. அப்ப ஏன் ஆப்பிரிக்கா முன்னேறுது? ஏன் ஆப்பிரிக்கா வறுமைக்குட்பட்ட நாடு? ஏன் ஆப்பிரிக்காவில் பட்டினிச்சாவு? ஏன் ஆப்பிரிக்காவில் அதிகமான யுத்தங்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும்? என்ன காரணம்? என்ன இல்ல ஆப்பிரிக்கா? கல்வி அறிவு குறைவு. கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவு மட்டும்தான் இல்லை. அந்த கல்வி அறிவை பரவலாக்குவதற்கு ஐரோப்பா பல நாடுகள் தடையாக இருக்கின்றன. அந்த மக்கள் படிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க இருந்து இந்த இயற்கை வளங்களை பெற இயலாது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் நான் இதுல ஒரு இப்ப இந்த கருத்து இதுல கேட்கிறேன் சார். என்னன்னா ஏசியன் ரீஜன்ல நாங்க வந்து எஜுகேஷன் பர்சன்டேஜ்ல முன்னுக்கு நிக்கிறோம் என்ற விஷயத்த நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கு சார். அந்த நாட்டு ஏசியன் ரீஜனுக்குள்ள நாங்க பார்த்தோம்னா ஒரு 4.2 ரூபாய்க்கு 4.2 ஆப்கானிஸ்தான் ரூபாய்க்கு ஒரு இலங்கை ரூபாய் சமம். இப்ப கிட்டத்தட்ட பொருளாதார சுட்டியில எங்களோட 4.2 மடங்கு அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்கன்றதான் பொருள். அப்படி பாக்க சார், அங்க எஜுகேட்டட் பீப்புள் இந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா வெறுமனே 37.2 வீதம். ஆனா எங்கட நாட்டுல 92.4 வீதம். அப்படி இருக்கேக்க எங்களால இவ்வளவு நாளைக்கும் என்னத்துக்கு அந்த பொருளாதாரம் என்ற ஒரு அபிவிருத்தியை நாங்கள் நோக்கி போக முடியலைன்றதுக்கு ஒரு காரணம் என்று பார்த்தோம்னா நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஒற்றுமை இல்லைன்ற ஒரு ரீசன். அப்ப இவ்வளவு படிச்ச மக்கள் இருந்தும் நாங்க அந்த அபிவிருத்தி அடைய முடியலைன்றா இப்ப நாங்க படிச்சதே வேஸ்ட் தானே என்ற மாதிரி தானே சார்? நீ சொல்ற விஷயம் 100% சரி. நான் திரும்ப அதுல என்ன ஒரு விஷயம் சார், எங்கட நாட்டுல சட்டங்கள் எல்லாமே உண்மையிலேயே மற்ற நாட்டை விட நல்லா தான் இருக்கு. ஆனா சட்ட அமுலாக்கம்ன்றது 100க்கு எத்தனை வீதம் இருக்குதுன்றத அதை இயற்றின சட்ட வல்லுநர்களுக்கு கூட ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அது வந்து அறிவார்ந்த ஒரு சமூகம் இருக்கிற நாட்டுல இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறத எப்படி கதைக்கிறதுன்னு கூட தெரியல, முதலாவது விஷயம். அடுத்தது அந்த கோவிட்-19க்குரிய எல்லா ஊசிகளையும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை சக்சஸ்ஃபுல்லா நாங்க பெற்றுக்கொண்டோம்ன்றதுல சார் உண்மையில நாங்க அப்ப பெருமைப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு வேக்சினேஷன் அந்த தாக்கம் வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸுக்கு பிறகுதான் தெரியும். சரியா 15 வருஷத்துக்கு பிறகுதான் தெரியும். ஆனா இப்பவே ஒரு 45 வயசுக்கு மேற்பட்ட அம்மாமாருக்கு அது நிறைய சைடு எஃபெக்டை காட்டுது. டாக்டர்ஸே சொல்றாங்க இது அந்த ஊசின சைடு எஃபெக்ட் தானு. அது ஒரு தீமன் உண்மையா இருக்கலாம் இப்போ கோவிட்-19ன்றது. ஆனா ஒரு சாதாரண கொரோனா வைரஸ் அது எங்களுக்கு அது வந்த டைம்ல நாங்க உயிரை கையில பிடிச்சு பயந்துருப்போம். ஆனா அந்த உயிருக்கு பயத்துல போட்ட ஊசி இப்ப இப்படியான ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. கிட்டத்தட்ட நோர்த் சைட் மட்டுமே நிறைய அம்மா இருக்கு 45 வயசுக்கு மேல இந்த ஊசி வந்து கால்ல பெரிய ஒரு அந்த கால் மொழிக்கு கீழே ஒரு பெரிய வீக்கத்தை, நிணநீர் கட்டி வீக்கம் மாதிரி ஒரு வீக்கத்தை கொண்டு வருது. அதுக்குரிய ரீசனும் இந்த ஊசி தானு டாக்டர்ஸே சொல்றாங்க. அப்படி இருக்கே சொன்னாங்களே அஸ்ட்ராசெனகாவை சொன்னாங்க எங்களுடைய சைட் எஃபெக்ட் இருக்குங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்காங்க பிள்ளைங்கள சார். அஸ்ட்ராசெனகா அவங்களோட இன்ஜெக்ஷனுக்கு அங்க தடுப்பூசி வேக்சின் கம்பெனி அவங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய அந்த வேக்சின்ல வந்து சைட் எஃபெக்ட் இருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதான் சார். அப்ப நாங்க வந்து பார்க்க போனா இதுல என்ன விளங்குதுன்னா நாங்க ஒரு பரிசோதனை எலிகள் மாதிரி தானே பயன்படுத்தப்பட்டிருக்கோம். முதல் தரமா சக்சஸ்ஃபுல்லா ஏற்றப்பட்ட நாடு நாங்கண்டேக்கல அது ஒரு ஹோப்பா வச்சு எத்தனையோ நாடுகளை பார்த்து பின்பற்றி போட்டிருப்பாங்க. ஸ்ரீலங்கால சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு அப்ப எல்லா மக்களும் ஓகே இருக்கிறாங்க. நேபாள் கூட எங்களுக்கு பிறகுதான் இதை ஏற்றுக்கொண்டாங்க. நாங்க எல்லாரும் ஃபுல்லா ஊசி போட்டா பிறகுதான் இல்ல பைசர், அஸ்ட்ராசெனகா எல்லாமே சினோஃபார்ம் எல்லாமே இங்கே சக்சஸ்ஃபுல்லா ஏற்றப்பட்ட பிறகுதான் நேபாள் கூட அதை அக்செப்ட் பண்ணிச்சு. நேபாள் எங்களை விட ஒரு சின்ன நாடு. ஆனா அப்படி பாக்கல சார். நாங்க என்ன சொல்ல வரோம்டா நாங்க எஜுகேட்டட் பீப்புளா இருக்கிறோம் சார். ஆனா அது சார்ந்து சிந்திக்கிறோம் இல்ல. டிகிரி ஜஸ்ட் பேப்பர் மாதிரி எங்கள்கிட்ட வந்து எல்லாமே ஜஸ்ட் பேப்பரா இருக்கு. நாங்க அதை ப்ராப்பரா சிந்திக்கிறோம் இல்ல. சிந்திக்கிற அறிவார்ந்த சமூகம் வந்து எங்கள் மத்தியில இல்ல. அது உண்மையிலேயே இல்ல. இருந்தா நாங்க எப்பயோ மாறிடுவோம். அடுத்த உண்மை இல்லை. நீங்க சொல்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம். நாங்க எல்லாருமே
அதாவது எங்களோட கல்வியில பண்புத்தர மாற்றம் சொல்ற விஷயம் தான். நாங்க கற்ற கல்விய எங்களுடைய பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட், சிந்தனை எல்லாவற்றுக்கும் நாங்க பயன்படுத்துவோமாக இருந்தா நாங்க விரைவான முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். ஆனா எங்களுடைய கல்வி அறிவு உயர்வு எழுத்தறிவு உயர்வே தவிர, இப்ப நான் சொல்ற 97.4% என்பது கல்வி அறிவு அல்ல, எழுத்தறிவு வீதம். உங்களுடைய பேரை எழுதுவதற்கும் வாசிப்பதற்குமான அறிவு தான் அது. அந்த லிட்ரஸி தான் அது. உண்மையிலே கல்வி அறிவுன்னு சொல்கின்ற போது எங்கள் நாடு பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்த போது எந்த ஒரு பொருளாதார நிபுணரோ, பொருளாதார வல்லுநரோ, பொருளாதார துறையில கலாநிதி பட்டங்களை, பல பட்டங்களை பெற்ற எந்த ஒரு தத்துவ ஞானியோ அல்லது எந்த ஒரு கலாநிதியோ தீர்வை முன்வைக்கவும் இல்லை, தீர்வை நோக்கி நாங்க போகவும் இல்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் போய் IMF காலில் விழுந்து கடனை பெற்று தான் இப்போது நாட்டை ஓரளவுக்கு நிமித்தி இருக்கிறார்களே தவிர எங்களோட நாடு உற்பத்தி துறையில இன்னும் முன்னேறவும் இல்லை, விவசாயம் சார்ந்த விடயங்களை தன்னிறைவு அடையவும் இல்லை, ஏற்றுமதி பொருளாதாரத்தின்பால் நாங்க இன்னும் திரும்பவும் இல்லை. யதார்த்த ரீதியாக ஆக குறைஞ்சது சிந்திக்க கூட தெரியாதவர்களாகத்தான் எங்களுடைய கல்வி அறிவு இருக்கிறது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் அதைத்தான். ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியரால ஆயிரக்கணக்கான தாய்மாருக்கு கருத்தடை செய்யலாம் என்பதை இந்த முழு இலங்கையை நம்பிய ஒரு காலம் இருந்தது. பிறகுதான் அது போலியானது, பொய்யான பிரச்சாரம் என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பல்வேறு தரப்பிலிருந்தும் அறிக்கைகள், மறுப்பறிக்கைகள், அது தவறானது, அது பழிவாங்கல், அது இனவாதம் என்று பிறகுதான் பேசினார்களே தவிர இலங்கையில் ஆகப்பெரிய ஒரு சங்கம், ஒரு பவர்ஃபுல்லான சங்கம் சொல்லப்படும் GOMA கூட இதுக்கு எதிராக எந்த விதமான மறுப்பறிக்கையும் வெளியிடுகிறது. மகப்பேற்று வைத்திய நிபுணர்களுடைய சங்கம் இருக்கிறது, அவர்கள் கூட ஒரு சாதாரண வைத்தியரால் அவ்வாறு செய்ய முடியாதுன்னு சொல்லல. ஏன் இதை சொல்றீங்க? கொரோனாவும் மரணங்களை நல்லடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவரே நீலிகா, பேராசிரியர், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். இப்போதும் அவர் தவறுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்றார். நிலத்தடி நீர்னால கொரோனா வைரஸ் பரவும் என்கிற ஒரு பிழையான கருத்தை சொல்லியிருந்தார். அதை எதுக்குன்னு எத்தனையோ பேர் இருந்தார். ஆனால் அதுக்கு அரசியல் பக்கபலமாக இருந்தது. நீங்க சொல்ற விஷயம் நான் கண்டிப்பா ஏற்றுக்கொள்றேன். எங்களோட கல்வி பண்பு ரீதியான வளர்ச்சியை நோக்கி குவாலிட்டி எஜுகேஷனா வரல, குவான்டிட்டி அளவுலாம் வந்திருக்கு. நாங்க 100 பேர்ல 97 பேர் எழுத தெரிஞ்சாக்கள், வாசிக்க தெரிஞ்சாக்கள்ங்கிற அளவே இருக்கிறதே தவிர எங்களோட 100ல 70 பேராவது சிறந்த வகையில சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த கல்வியை பயன்படுத்தக்கூடியவர்கள், அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடியவர்கள் எங்க நிலைக்கு நாங்க இன்னும் வரல. அப்ப நான் எதற்கு உதாரணத்துக்காக அந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசியை பயன்படுத்த சொன்னு சொன்னால், அதை இலங்கையில நடைமுறைப்படுத்துறது ஈஸியா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதாவது இந்த கொரோனா வைரஸை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் பப்பாசி இலைகளை சாப்பிடுவதோ அல்லது வேறு வகையான தடுப்பு செய்வதை விட இந்த ஆன்டிபயோட்டிக், இந்த தடுப்பூசியை நாங்கள் செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை இலகுவாக இலங்கை மக்களுக்குள்ள விதைக்க முடியுமாக இருந்தது எங்கட எழுத்தறிவினால, கல்வி அறிவினால. அதைத்தான் சொல்லுங்க தவிர அதனால பிழை இருக்கிறது, அது சைடு எஃபெக்ட் இருக்கிறதுங்கிற விஷயம் எல்லாம் தெரியும், வந்து இருக்கிறது. ஆனா அவ்விடத்துல நாங்க அந்த அவ்வாறான ஒரு திட்டமுடன் நாங்க நடைமுறைப்படுத்தணும். உதாரணமாக நாங்க அதை விடுவோமே, உலகிலேயே ஆசியாவிலேயே மலேரியா நோயை 0 பூஜ்ஜியமாக்கிய நாடு இலங்கை தான், ஸ்ரீலங்கா, மலேரியா நோய். அதனால உலக சுகாதார திணைக்களம் இலங்கைக்கு விருது கூட வழங்கி இருந்துச்சு. அப்ப ஏன்னு சொன்னால் அதுக்கு தடுப்பூசி, தடுப்பு நடவடிக்கைகளை இலகுவாக இலங்கையில மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில இன்றும் இந்தியா சுகாதாரத்துறையில எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் இலங்கையில தான் மிக தரமான சுகாதார சேவை ஆசியாவிலேயே வழங்கப்படுகின்றது என்கின்ற பெருமை இருக்கிறது. அப்படி பல்வேறு விடயங்கள் நாங்கள் முன்னுக்கு இருந்தாலும் இன்னும் நாங்கள் எங்களோட கல்வி அறிவினூடாக முன்னேற வேண்டி இருக்கிறது, தர்க்க ரீதியாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது என்கிறத நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ரைட், உங்களுடைய கருத்துக்கு மிகவும் நான் போகலாம். சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வாரம் பிள்ளைகள், சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில இடம்பெற வேண்டிய மாற்றங்கள்.
சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில் இடம்பெற வேண்டிய மாற்றங்கள். அப்ப இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் இதோட வச்சு பாருங்க. எங்கட சமூகத்தை கல்வி மாத்தி இருக்குது. ஆனா சமூகம் மாறுறதுக்கு ஏற்ற போல நாங்க கல்வி இன்னும் மாத்தல. அதனால எங்களால தர்க்க ரீதியா சிந்திக்க முடியாது. எங்களோட கல்வியில பண்புத்தர விருத்தி இல்லை. எங்களோட கல்வியினால ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாங்க திரும்ப முடியல. எங்களோட சமூக பிரச்சனைகளுக்கான யதார்த்தபூர்வமான தீர்வை எங்களால காண முடியாம இருக்குது. ஈவன் ஆக குறைஞ்சது சரியான அரசியல் தீர்மானங்களை கூட நாங்க எடுக்க தெரியாதவங்களா இருக்கிறோம். ஏன்னா உலகத்துல பல விடயங்களுக்கு பெயர் பெற்று நாடுனாங்க. முதலாகவே நியூசிலாந்துக்கு அடுத்தபடியாக வாக்குரிமையை பெற்ற நாடு, சர்வசன வாக்குரிமையை பெற்ற முதலாவது நாடு ஸ்ரீலங்கா. நியூசிலாந்து காலப்பகுதியில் இங்கிலாந்துடைய குடியேற்ற நாடாக இருந்தபோது முதலாக அவங்களுக்கு தான் வாக்குரிமை கொடுத்தாங்க. அது சுதந்திரம் வந்து அடைஞ்சிச்சு. சுதந்திரம் அடையாத ஒரு நிலையில சர்வஜன வாக்குரிமையை பெற்ற உலகத்துல முதலாவது நாடு ஸ்ரீலங்கா. ஆனா எங்களோட நாட்டுல எழுத்தறிவு வீதம் 97%. எங்களோட பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய கல்வியறிவை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் வந்து அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் அட்வான்ஸ் லெவல் படிச்சாங்க. அவங்கள யார் தெரிவு செஞ்சது? நாங்க தானே. இதுதான் எங்களோட கல்வி அறிவினுடைய நிலை. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற வேணும். இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை நீங்க கண்டிப்பா சொல்லணும். கலைத்திட்ட மாற்றம், போதனை முறையில மாற்றம், கல்வியில தேசிய குறிக்கோள்கள்ல மாற்றம், கணிப்பீடு மற்றும் மதிப்பீடுல மாற்றம் இடம்பெற வேணும். நிர்வாகம் மற்றும் மேற்பார்வையில மாற்றம் இடம்பெற வேண்டும். கல்வி கொள்கைகள்ல மாற்றம் இடம்பெற வேணும். ரைட்? இப்ப நீங்க உங்களோட சஜஷன் ஐடியாவை சொல்லுங்க. கலைத்திட்டத்துல மாற்றம் இடம்பெற வேணுமாக இருந்தா எவ்வாறான மாற்றம், போதனை முறையில மாற்றம் செய்யப்பட வேணுமாக இருந்தால் எவ்வாறான மாற்றம். சரிதானே? அப்போ ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாற்றங்கள் சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட ஓன் ஐடியா, பிள்ளை சரியெல்லாம் பிறகுதான் உங்களோட ஓன் ஐடியாவை சொல்லுங்க. இது எப்படி செய்யலாம், எந்த மாற்றத்தை கொண்டு வர வேணும், எந்த மாற்றத்தை கொண்டு வர சாத்தியம். சரியோ? கூகுள் ஏதாவது ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. செய்யலாம். உங்களோட சிந்தனையில பட்ட விஷயத்தை சொல்லுங்க. ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுங்க. நேரம் செஞ்சு 8 மணி 8:10 சொல்லுங்க.
ரைட். கலை திட்டத்துல மாற்றம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தா எவ்வாறான மாற்றங்களை செய்ய வேணும்? யாராவது சொல்லிடுமா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எங்களோட கலை திட்டம் இப்ப இருக்கிற கலை திட்டத்தை மாற்ற வேணும்னா என்னென்ன விஷயத்தை நம்ம சேர்த்தா ஓகே? விளங்குதா பிள்ளைகள்? பேசுறது தெளிவா இருக்குதா உங்களுக்கு? நான் கலைகளை தெளிவா கேட்குது. ஓகே. கலை இருந்தா என்ன மாற்றம் சொல்லுங்க கணி சார். கலைத்திட்டத்தில் காலத்துக்கு ஏற்றாற்போல மாற்றம் கட்டாயம் தேவை சார். முக்கியமாக கலைத்துறையானது செயல்பாட்டு முறையில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். அதாவது தொழில்நுட்ப முறைமைகள் மக்களை அந்த வழியில நடத்துவதற்குரிய விடயங்களில் அதிகமான விடயங்களை இந்த கலைத்திட்டத்துல கலைத்திட்டம் கொண்டிருக்க வேண்டும். முக்கியமாக தொழில்நுட்ப முறைமையில அதிகமான ஈடுபாட்டை மாணவர்கள் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகளை இது வழங்க வேண்டும். அடுத்தது சார், போதனை முறையில எழுதியிருக்கேன் சார். இந்த முறையில செயல்பாடு மற்றும் வழிகாட்டு முறையில் முன்னேற்றம் தேவை. ஆசிரியர்கள் இக்கால தொழில்நுட்ப முறைமைகளுக்கு ஏற்ப தங்களை இட்டைப்படுத்தி தயார் நிலையில் இருக்க வேண்டும். அடுத்தது சார் எழுதியிருக்கிற இந்த கல்வி கொள்கையில ஒரு நாட்டினுடைய கல்வி கொள்கை ஆனது அந்த காலத்திற்கு ஏற்றாற் போலவும் நாட்டு மக்களின் உலகளாவிய தொடர்புக்கும் பங்கு பெற்றுதலுக்கும் பங்களிப்புக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில இந்த கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். யாராவது தங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுமாக இருந்தா? உங்களுக்கான நேரம், நீங்க தான் உங்களோட கருத்துக்களை சொல்ல வேணும். ஃபெரோசா சொல்லுங்க. ஃபெரோசா. ஃபெரோசா. சார், எங்கட நாட்டை பொறுத்தவரையில கலை திட்டம், முறை சார்ந்த கலை திட்டம், முறையில் கலை திட்டம் என்று போகுது. அதுல இணைந்த கலை திட்டம், மறை கலை திட்டம் என்று முறையில் கலை திட்டத்துல போனாலும் முறை சார்ந்த கலை திட்டத்துல இப்ப எந்த கருத்துப்படி ஒன்று தொடக்கம் முதன்மை நிலைய 1 தொடக்கம் 5 வரை அந்த தேர்ச்சி அடிப்படையில அவங்களோட கலை திட்டம் அமைய பெற்றிருக்குது. அடுத்தது 6 தொடக்கம் 11 வரை கனிஷ்ட பிரிவண்டும் உயர் பிரிவண்டும் எடுத்து நோக்கினால் எங்கட கலை திட்டம் 6 தொடக்கம் நாங்க 11 வரையில கொண்டு போற கலை திட்டம் உண்மையாகவே கல்வி என்று செல்லும் போது அறிவுத்திறன் மனப்பாங்கு செயற்பாடோடு சேர்ந்ததாக போகணும். இருந்தாலும் இப்ப எங்கட நாட்டுல கலை திட்டத்தை பொறுத்த வரையில அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதாகத்தான் கருதுன். திறன் மனப்பாங்கு மற்றும் செயற்பாடு ஸ்கில்ஸ் எங்களுக்கு வளர்க்கப்படல. எந்த பொதுவான இந்த தனிப்பட்ட ஒரு ஐடியா என்ன, 6 தொடக்கம் 9 வரைக்கும் நாங்க தேவையான அதாவது 6 பாடம் நாங்க அப்படி இருந்தேன்டா எங்க வாழ்க்கைக்கு தேவையான 6 பாடங்களை மட்டும் வழங்கி போட்டு 9ஆம் ஆண்டிலிருந்து அந்த குறித்த மாணவர்களுக்கு அவங்களோட துறையில பிரிச்சு கொடுத்த சில மாணவர்கள் ஆர்ட்ஸ் பீரியத்துல ஆற்றல் உள்ள இருப்பாங்க, சில மாணவர்கள் விஞ்ஞானத்துறையில் ஆற்றல் உள்ளவர்கள் இருப்பாங்க. அப்ப 9ஆம் ஆண்டுல அவங்கள பிரிச்சு அந்தந்த துறைகள் அனுப்பினண்டா குறைந்த காலத்துக்குள்ள அவங்களோட கல்வியை முடிச்சு போட்டு அவங்களோட தொழிற்கல்விக்கு செல்லக்கூடியதாக இருக்குமென்று நினைக்கிறேன் சார். அப்படி ஒரு கலை திட்டம் வந்தா நல்லா இருக்குமென்று என்ற கருத்து. விஷயம் சொன்னதுல உண்மையான விஷயம் சொன்னா இந்த எங்களுடைய கல்வி திட்டத்துல அறிவு சார்ந்த விடயத்துக்கு மாற்றுவதுதான் அதி முக்கியத்துவமும் மனப்பாங்கு மற்றும் திறன் சார்ந்த விடயங்களுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிதாகத்தான் எங்களோட கல்வி திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து யாராவது? நாகேந்திரா.
திமோதி நாகேந்திரா சொல்ல போறீங்களா? ஏதாவது மைக்ரோஃபோன் தான் ஒன்று இருந்தது. இல்ல சார். வேறு யாராவது தங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்பினார்கள் சொல்லலாம். எங்க கோகுல் காண இல்லை. வேற யாராவது சொல்ல விருப்பமா? ஓகே, அப்ப கவனித்து கொள்ளுங்க டீச்சர்ஸ். இதுல கல்வி திட்டத்துல கண்டிப்பாக மாற்றம் இடம்பெற வேணும். அப்ப இதுவரைக்கும் மாற்றமே இடம்பெறவில்லையான்னு கேட்டா இல்ல, நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. காலத்துக்கு காலையுடைய கலை திட்டங்கள் மாறி இருக்கிறது. ரைட், 2017ஆம் ஆண்டுல கூட கலை திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கலைத்திட்ட மாற்றத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் செய்யப்பட வேணும். ஒன்று, தற்போது நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கிய கலைத்திட்ட மாற்றம் அவசியம். இந்த கலைத்திட்ட மாற்றத்தில குறிப்பாக ஆசிரியர்கள், கற்பித்தல் செயல்முறையில நேரடியாக ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களுடைய கருத்துக்கள் உள்ளடக்கப்பட வேணும் அதிகமாக. ஆனா ஒரு பலவீனமான விஷயம் சொன்னா, அதிகமாக இந்த நிர்வாகம் சார்ந்த விடயங்கள் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் இந்த கலைத்திட்ட மாற்ற உள்ளடக்கங்கள்ல தங்களுடைய செல்வாக்க பிரயோகிக்கிறார்கள். அதனால களத்தில் இருப்பவருடைய கருத்துக்கள் இங்கு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே கலைத்திட்ட மாற்றத்துல சமகால பிரச்சனைக்கான தீர்வுகள், சமகால சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய விடயங்களை உள்ளடக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை சமூகத்துடைய கருத்து முழுமையாக உள்வாங்கப்பட வேணும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கலைத்திட்ட மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு புதிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த கலைத்திட்டம் பூரணமாக நடைமுறைப்படுத்தப்படும் வரை அதில் மாற்றங்கள் செய்யக்கூடாது. அதை பூரணமாக நடைமுறைப்படுத்திவிட்டு அதனுடைய கணிப்பீடு, மதிப்பீடு இடம்பெற்றதுக்கு பிறகுதான் புதிய சீர்திருத்தங்கள் வர வேண்டும். ஆனா எங்க நாட்டுல ஆட்சி மாற்றம், அரசாங்க மாற்றம் வருமாக இருந்தால் கலைத்திட்ட மாற்றத்தை அவன் செய்துவிட்டு அதனுடைய நடைமுறை, பிரயோகம், மதிப்பீடுகள் எதுவுமே மேற்கொள்ளப்படாமலுக்கு புதிய சீர்திருத்தம் வந்துவிடும். இவ்வாறுதான் ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த தொடங்கும் போதே ஆட்சி மாற்றம் வந்து அடுத்த கலைத்திட்டம் வந்துவிடும். இவ்வாறான போக்கும் மாற்றப்பட வேண்டும். ஒரு நீண்ட காலகட்டத்துல இந்த கலைத்திட்ட மாற்றமும் அவருடைய பிரயோகமும் அவருடைய மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது விஷயம், போதனை முறையில மாற்றம். நாங்கள் இந்த விரிவுரை முறை, டாக் அண்ட் டாக் மெத்தட், இதை முற்று முழுதாக கைவிட்டு செயற்பாட்டு ரீதியான கற்றலுக்கான சந்தர்ப்பங்களை பாடசாலைகள் அதிகரிக்க வேண்டும். நவீன கற்பித்தல் முறைகளை, கற்பித்தல் நுட்பங்களை ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேணும். மாணவர்களுடைய பல்வகையை கருத்துல கொண்டு அனைத்து மாணவர்களும் குழுக்கற்றல் செயற்பாடினூடாக பிரயோசனம் அடையக்கூடிய வகையிலான நவீன கற்பித்தல் சாதனங்கள், கற்பித்தல் முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக கற்பித்தலில் தொழில்நுட்ப சாதனங்களுடைய பயன்பாடு கட்டாயப்படுத்தப்பட வேண்டும், வலுப்படுத்தப்பட வேண்டும். அது கல்வியுடைய தேசிய குறிக்கோள்களையும் மாற்ற வேணும். ஒரு நீண்ட காலகட்ட இலக்கை நாங்கள் ஒரு எட்டாக்கணியாக வைத்திருப்பதை விட குறுகிய மாற்றங்களை நோக்கி என்னுடைய குறிக்கோள்களை நாங்கள் உள்ளடக்குவமாக இருந்தால் விரைவாக அவற்றுடைய நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த கணிப்பீடு, மதிப்பீடுகள்ல மாற்றம். குறிப்பாக இந்த மதிப்பீடுகள்ல, தேசிய பரீட்சைகள்ல மாணவர்களுடைய அறிவாற்றலுக்கு மாத்திரம் கொடுக்கின்ற அளவு கடந்த முக்கியத்துவம் மாற்றப்பட வேண்டும். மாணவருடைய மனப்பாங்கு மாற்றம், மாணவர்களுடைய திறன் விருத்தி என்பவற்றையும் மதிப்பீடுகள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் ஃபெரோசா சொன்ன மாதிரி பிரைமரி எஜுகேஷன்ல நாங்கள் அறிவாற்றலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கணிசமாக குறைச்சி மனப்பாங்கு விருத்திக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதே போன்று சிரேஷ்ட இடைநிலை தரங்கள்ல திறன் விருத்திக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இடம்பெற வேண்டும். அங்கும் அறிவாற்றல் விருத்தி தான் கைக்கொள்ளப்படுகிறது. திறன் விருத்தி, பயிற்சி,
நுணுக்கங்களை கற்பிக்கின்ற செய்து பார்த்து கற்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்து நிர்வாகம் மற்றும் மேற்பார்வை, இது நாங்கள் சொல்லவே தேவையில்லை. மிக மிக பலவீனமாக இந்த கல்வி நிர்வாகம் இலங்கையில காணப்படுகின்றது. பாடசாலைகள்ல ஆசிரியர் கற்பித்தல் திறன் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதுக்கு தேவையான வலுப்படுத்தல்கள் பின்னூட்டங்கள் நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்படுவதில்லை. இது நாங்கள் கசப்பானதாக இருந்தாலும் இது ஒரு உண்மை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக வேண்டும். ஆகவே நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும். இந்த நிர்வாகம் பங்கு பெற்ற நிர்வாகமாக மாறி ஒரு பரந்த நிர்வாக மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதன் ஊடாக பாடசாலைகளை வலுவுள்ள நிறுவனங்களாக, பாடசாலைகளை முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாக நாங்கள் மாற்றலாம். இன்று பெரும்பாலான மாணவர்கள் தங்களுடைய பெறுபவர்களை தனியார் கல்வி நிறுவனங்களிலேயே தங்கி இருக்கின்றார்கள். பெரும்பாலான மாணவர்களுடைய பெறுபவர்களை தனியார் கல்வி நிறுவனங்கள் தான் செல்வாக்கு செலுத்துகின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர் முடிவுகள் வெளிவந்து ஒவ்வொரு பாடசாலையும் தங்களுடைய பெறுபவர்களை வைத்து பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல மாணவர்களுடைய மனநிலை இவை அனைத்தும் தனியார் கல்வி நிறுவனங்களாலேயும் தனியார் கல்வி நிறுவனங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களாலேயும் தான் கிடைக்கப்பெற்றது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அடுத்தது கல்வி கொள்கைகளையும் மாற்றம் இடம்பெற வேண்டும். அதாவது குறிப்பாக இந்த இலவச கல்வியில வாய்ப்பு சமத்துவம் உறுதிப்படுத்தப்பட்டு சகல பாடசாலைகளும் சகல வளங்களும் உள்ள பாடசாலைகளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கான பிரியத்தனங்களை கல்வி அமைச்சு, ஜனாதிபதி, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மேற்கொள்ள வேண்டும். இவைகள் சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் இடம்பெற வேண்டிய துறைகளாக காணப்படுகின்றன. சரியோ? இப்ப பாருங்க, கடந்த காலங்களில் கல்வித்துறையில் இடம்பெற்றுள்ள மாற்றங்கள். நாடுல சுதந்திரத்துக்கு பின்னான கால பகுதியில பல்வேறு காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் கல்வித்துறையில் இடம்பெற்றுத்தான் இருக்கிறது. ஆனால் அவைகள் ஒன்றுமே பூர்ணத்துவப்படுத்தப்படவும் இல்லை. அந்த கல்வி மாற்றங்களுடைய மதிப்பீடுகள் முழுமையாக மேற்கொள்ளப்படவும் இல்லை. அதன் குறைபாடு குற்றச்சாட்டு. எவ்வாறாயிருந்த போதிலும் கல்வித்துறையில் இடம்பெற்றுள்ள மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கல்வி மறுசீரமைப்புகளும் சீர்திருத்தங்களும் காலத்துக்கான இடம்பெற்றிருக்கிறது. 1966, 1972, 1981, 1992, 1997, 2003, 2007, 2013, 2017 என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதி எல்லாவற்றிலும் கல்வி மறுசீரமைப்புகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று கலைத்திட்ட மாற்றங்களை நாங்கள் சொல்கின்ற போது இந்த கலைத்திட்ட மாற்றங்கள் முகத்தால 6 வருடங்களை உள்ளடக்கிய காலப்பகுதிக்குள்ள கலைத்திட்ட மாற்றங்கள் இடம்பெறுகிறது. புதிய பாடத்துறைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் கலை, வர்த்தகம், கணித, விஞ்ஞான பிரிவுகளை மாத்திரம் தான் உயர்தரத்துறையில் வைத்திருந்தோம். என்று இடெக், பிடெக் சொல்லப்படுகின்ற மேலும் 2 புதிய பாடத்துறைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொழில்நுட்ப பிரிவு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பாடத்துறைகள் சொல்லக்கூடிய புதிய புதிய பாடங்களை நாங்கள் சொல்லலாம். தொழில்நுட்ப பிரிவு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியான வகுப்பேற்றம். முதல் மாணவர்களை ஒரு குறிப்பிட்ட தரத்தில போதிய சித்தியின்மையை காரணங்காட்டி ஃபெயில் ஆக்குகின்ற சிஸ்டம் இருந்தது. அதை முற்றுமுள்ளாக நிறுத்தி தொடர்ச்சியான வகுப்பேற்றம். மாணவன் பரீட்சைக்கு தோற்றினாலும் சரி, தோற்றாவிட்டாலும் சரி, இந்த முறை கற்ற வகுப்பில் இருந்து அடுத்த முறை அதற்கு உயர்ந்த வகுப்பில் தான் அவர் வகுப்பேற்றப்பட வேண்டும் என்கிற நியதி பின்பற்றப்படுகின்றது. அது சிறுவர் உரிமைகள்ல முன்னேற்றம். கடந்த காலங்கள்ல கடுமையான தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த தண்டனைகளை வழங்குவது சட்ட விரோதமாக்கப்பட்டு குற்றமாக்கப்பட்டு சிறுவர் உரிமைகள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அது கற்பித்தல் முறைகளை மாற்றம். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று கால பகுதிகளில் எங்கள் நாட்டில் பெரும்பாலான பாடசாலைகள்ல இணையவழி கற்பித்தல் அல்லது நிகழ்நிலை கற்பித்தல் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வரைக்கும் பாடசாலைகள் பலவற்றில ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டெப் வசதி, கணினி மூலமான கற்பித்தல் மற்றும் புதிய புதிய கற்பித்தல் முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல பாடசாலைகளுடைய பௌதிக வளங்கள் அதிகரிக்கப்படுகிறது. பெரும்பாலான பாடசாலைகளுக்கு மின்சாரம், நீர் இணைப்பு எல்லா பாடசாலைகளுக்கும் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பாடசாலைகள் புதிய புதிய கட்டிடங்களை, வகுப்பறை வசதிகளை, தளபாடங்களை பெற்றிருக்கிறார்கள். அத்தோடு அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி பெரும்பாலான பாடசாலைகளுடைய மனிதவள பற்றாக்குறை, மனிதவள பிரச்சனைகள் கூட தீர்க்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக பார்க்கமாக இருந்தால் தொழில்நுட்ப சாதனங்கள பயன்பாடு பெரும்பாலான
1AB பாடசாலைகள் 1C பாடசாலைகளுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அரசாங்கத்தினாலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தனியார் நிறுவனங்களும் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் சில அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியினாலேயும் பாடசாலைகள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பெற்று இன்று கற்பித்த செயல்முறையில ஒரு நவீனத்துவத்தை நோக்கி அவர்கள் நடைபோட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே? ஓகே. அது மாத்திரமல்லாமலுக்கு இப்போது இலவச கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இலவச கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டு காலத்துக்கான அரசாங்கம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதே போன்று கட்டாய கல்வி, இலவச பாடநூல் விநியோகம், இலவச சீருடை விநியோகம், அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டங்களின் ஊடாகவும் எங்களுடைய கல்வியில மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. எதிர்காலத்துல இந்த கல்வித்துறையில் இடம்பெற வேண்டிய மாற்றங்கள் என்ற அடிப்படையில் நாங்க பார்க்கின்ற போது தொழில்நுட்ப கல்வியை பரவலாக்குறது, கல்வியில அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றுக்கு சம முக்கியத்துவம் வழங்குறது, கல்வியில வாய்ப்பு சமத்துவத்தை உறுதிப்படுத்துறது என்றவாறு நாங்கள் எதிர்காலத்தில் எங்களோட கல்வித்துறையில மாற்றங்களை செய்யலாம் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இந்த மாற்றங்களை உரிய அதிகாரிகள், உரிய பகுதியினர் நடைமுறைப்படுத்துவார்களாக இருந்தால் எங்களோட நாட்டுடைய சமூக மாற்றத்துக்கு ஏற்ப எங்களோட கல்வியிலேயும் மாற்றம் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு அடுத்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தலைப்பு நான் ஒதுக்குறேன். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்க சொல்ல வேணும். இதை நீங்க யாரும் பின்வாங்க தேவையில்லை, யாரும் பீதி கொள்ள தேவையில்லை. உங்களோட கருத்துக்களை நீங்க தைரியமாக முன்வைக்கலாம். சரிதானே? என்ன தலைப்புன்னு சொன்னார்? ரைட். சமூக மாற்றத்துக்கு ஏற்ப தேவையான குறிச்சு கொள்ளுங்களே, சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் இடம்பெறுவதில் காணப்படுகின்ற தடைகள் என்ன? தெரியும், எங்களோட நாடு ஒரு 3ஆம் மண்டல நாடு, அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடு, பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்குற நாடு, அடிக்கடி அரசியல் ரீதியான மாற்றங்கள் இடம்பெறுகின்ற ஒரு நாடு, அத்தோட இன ரீதியான மத ரீதியான பூசல்கள் முருகல் நிலை காணப்படுகின்ற ஒரு நாடு. இவ்வாறான ஒரு நாட்டில சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றம் இடம்பெற வேண்டும். அந்த கல்வி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, கல்வியில மறுசீரமைப்பை ஏற்படுத்துறதுக்கு, சமூக மாற்றத்துக்கு உகந்த கல்வி முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது, என்னென்ன தடைகள் இருக்கிறது, உங்களோட கருத்துக்களை சொன்னா போதுமானது. கேள்வி விளங்கிட்டா? பிள்ளையே ரிசானா விளங்கிட்டா? எங்க ரிசானா, இஸ்மியா விளங்கிட்டா? ஒருவருடைய சத்தத்தையுமே காண இல்லை. பஷீனா விளங்கிட்டா உங்களுக்கு கேள்வி? கல்வியில சமூக மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யறதுக்கு எங்களோட நாட்டில என்னென்ன தடைகள் இருக்கிறது, இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா சொல்ல பாருங்க. ஓகே.
ஓகே, பாப்போமா? அதாவது எங்க நாட்டில சமூக மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறது, என்னென்ன விடயங்கள் சவாலாக இருக்கிறது, இதைத்தான் நான் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக ரிசானா ஏதாவது சொல்லிடுமா? ரிசானா, ரிசானா ரிசானாவை காண இல்ல. நுஷ்ரா சொல்லிடுமா? என்ன தடைகள் காணப்படுகின்றது? சொல்லுங்க. நுஷ்ராட வாய்ஸ் வரையில்லை. புதிய தொழில்நுட்ப கல்விகளை பரவலாக்கி இருக்கிற எல்லா நாடுகளில் காணப்படுகிற எல்லா சோனங்களுக்கும் இந்த தொழில்நுட்ப வசதி இல்லாம காணப்படுது. வாய்ஸ் சவுண்ட் இல்லாம இருக்குமா? சவுண்ட் இல்லாம இருக்கு. வாய்ஸ் சத்தமா பேசுங்க. முக்கியமா இந்த மாற்றத்துல தொழில்நுட்ப கல்வியை நாங்க மாற்றத்துக்கு உட்படுத்தணும். அப்படி மாற்றத்துக்கு உட்படுத்த வேலையில இலங்கையில காணப்படும் இந்த அதிகமான கிராமங்கள்ல தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதனால அது ஒரு தடையாக இருக்கலாம். ஓகே, அதனால தொழில்நுட்ப கல்வி உண்மையாகவே சமூக மாற்றத்துக்கு பரவலாக்க போனோம். ஆனால் தொழில்நுட்ப கல்வியை நாங்க பரவலாக்குறதுக்கு கிராமங்கள்ல அதிகமான பாடசாலைகள் காணப்படுவதனால கிராமப்புற பாடசாலைகள்ல இந்த தொழில்நுட்ப கல்வியை வழங்குறதுக்கான வசதிகளை வாய்ப்புகளை வழங்குறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. சில நேரங்களில் மின்சார வசதி மற்றும் பாதுகாப்பு வசதி, இணையதள வசதிகளை அதிகரித்துக் கொடுப்பது பெரிய சவால்கள் இருக்கிறது. அது ஒரு தடைன்னு சொல்லி நுஷ்ரா சொல்றா. ஓகே, அவரோட கருத்தை பாராட்டுவோம். நாங்க இனஸ்டா சொல்லுங்களேன். மேரி இனஸ்டா, நீங்க என்ன சவால்கள் இலங்கையில இருக்கும்னு நம்புறீங்க? இனஸ்டா, மேரி இனஸ்டா சொல்லுங்க. மேரி இனஸ்டா. ஃபஷீனா, ஃபஷீனா சொல்லுங்க. ஆசிரியர்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு போதாமைத்தது ஒரு காரணம் இல்லையா சார்? ஓகே, அது ஒரு பிரச்சனை மகள். அதை வழங்குறது தடை இருக்கு. சொல்ற விஷயம் ஓகே. ஆசிரியர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு மிக குறைவா இருக்கு. இப்ப நவீன கற்பித்தல் சாதனங்களை தொழில்நுட்பத்தோட இணைச்சு பயன்படுத்துறதுல ஆசிரியர்களுக்கு அது சொல்ற அறிவு இல்லாம இருக்கு. ரைட், அது ஒரு தடைன்னு சொல்லலாம். அந்த தொழில்நுட்ப அறிவை பயிற்சியை வழங்குறதுக்கு என்ன சவாலா இருக்கு? வளப்பற்றாக்குறை மற்றும் சமத்துவமற்ற வளப்பகிர்வு. எஸ், அதையும் சொல்லலாம். அதாவது சமத்துவமற்ற வளப்பெறும் கல்வியில சம வாய்ப்பு இன்மை, சமத்துவம் இன்மை. இப்ப ரோயல் கல்லூரி, ஆனந்தா கல்லூரி, நாலந்தா கல்லூரி போன்றவற்றில் இருக்கின்ற மாதிரியான வசதிகள், பௌதிக வள வாய்ப்புகள் கிராமப்புற பாடசாலைகள் ஏனைய நகரங்கள்ல உள்ள பிரபல பாடசாலைகளுக்கு கூட கிடைப்பதில்லை. அப்படியான ஒரு போக்கும் காணப்படுவது ஒரு மிகப்பெரிய சவால். அடுத்து நீங்க சொல்ற மாதிரி ஃபசீலா சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு இல்லாததாக ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு தேவையான பயிற்சியை நாங்க வழங்குறதுக்கு முன் வந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கான விருப்பமும் ஆசிரியரிடம் குறைவாக இருக்கிறது. என்னத்துக்கு நாங்க இன்னும் ரிட்டையர்மெண்ட் போறதுக்கு 5 வருஷம் இருக்குது, 8 வருஷம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது, எங்களுக்கு என்னத்துக்கு இந்த பயிற்சி கல்வி எந்த வகையில தான் அவங்களுடைய மனப்பாங்கு இருக்கிறதே தவிர அதை தெரிந்து கொள்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பெரும்பாலான ஆசிரியர்கள் இல்லைங்கிறதை நாங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும். சரிதானே? ஓகே, அதை நாங்க எடுக்கிறோம். அடுத்தது ஃபாத்திமா ஹினா சொல்லுங்களேன். ஆசிரியர்களுக்கு சம்பள பற்றாக்குறை. என்னமா?
ஆசிரியர்களுக்கு சம்பள பற்றாக்குறை ஆசிரியர்களுடைய சம்பள பற்றவோ உண்மையாகவே ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் குறைவுதான். ஆனாலும் இப்போது இலங்கையில் உள்ள ஏனைய தொழில்களை விட ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் தான் மிக அதிகம். ஒரு பட்டதாரி ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டம் முடித்து பட்டதாரியாக வெளியேறுகின்ற ஒரு ஆசிரியர் பெறுகின்ற சம்பளமும் அதே காலப்பகுதியில ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக அது வேறு ஒரு துறையில நியமனம் பெறுகின்ற ஒரு பட்டதாரி பெறுகின்ற சம்பளத்தோடு ஒப்பிடுகின்ற போது ஆசிரியருடைய சம்பளம் மிக அதிகம். ஆனா ஏனி நாடுகளோட ஒப்பிடங்களை இலங்கையில ஆசிரியர் சம்பளம் குறையும். அதுதான் ஏற்றுக்கொள்ளும். ஓகே, ஹீனா சொல்லுங்க. ஹீனா சார் கல்வி சொல்லுங்க. கல்விக்காக ஒதுக்கப்படும் வள ஒதுக்கீடு வந்து சார் முறையாக பாடசாலைகளுக்கு போய் சேராம இருக்கிறது. கண்டிப்பா அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலமாகவும் வேறு வழிகளின் மூலமாகவும் பாடசாலைகளுக்கோ கல்வித்துறைக்கோ ஒதுக்கப்படுகின்ற ஒதுக்கீடுகள் பல இடைத்தரகர்களினால அவை வேறு வழிகளுக்கு திசை திருப்பப்படுகிறது. அல்லது உரிய விதத்தில் அந்த நிதிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இலங்கட பல்வேறு துறைகள்ல ஊழல் லஞ்சம் மோசடி தலைவிரித்தாடுது. குறிப்பாக கல்வித்துறையிலையும் மிக மோசமாக ஊழலும் லஞ்சமும் அதிகார துஷ்பிரயோகமும் காணப்படுகிறது என்று பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கைகள் கோப் அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஆக கூடுதலாக லஞ்சம் பெறுகின்ற 2 அமைச்சுக்களாக போலீஸ் திணைக்களத்தையும் கல்வி அமைச்சையும் கடந்த காலத்துல கோப் அறிக்கையில சுட்டி காட்டியிருந்தாங்க. போலீஸ் திணைக்களமும் கல்வி அமைச்சு தான் ஆக கூடுதலான லஞ்சம் சம்பந்தப்பட்ட கேஸ்ல ஊழல் சம்பந்தப்பட்ட கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பதாக அவங்க சுட்டி காட்டினாங்க கோப் அறிக்கையில. அவைகளும் இதற்கான ஆதாரங்களாக சொல்லலாம். வேற அரசியல் தலையீடுகள் சார் எடுக்கலாமா? கண்டிப்பா அரசியல் தலையீடு இளங்கட கல்வியை நாசப்படுத்தியதுல அரசியல் தலையீட்டுடைய செல்வாக்கு மிக அதிகம். குறிப்பாக ஆசிரியருடைய நியமனம், ஆசிரியருடைய இடமாற்றம், அதிபர்களுடைய நியமனம், அதிபருடைய இடமாற்றம் போன்ற பல்வேறு விடயங்கள்ல காணப்படுகின்ற அரசியல் தலையீடுகள் காரணமாக கல்வித்துறை மிகப்பெரிய சவால்களுக்கு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்மை காலத்துல அந்த 1000 தேசிய பாடசாலைகள் என்ற ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வந்த ஒரு கட்சி, பிறகு அந்த கட்சி கவிழ்ந்த உடனே இன்னொரு கட்சி வந்ததால அந்த திட்டத்தை இல்லாமலாக்கிட்டாங்க. அதுக்காக பாரி ஒரு தொகை செலவிடப்பட்டு பாடசாலைக்கெல்லாம் பாரி ஒரு தொகை ஒதுக்கினாலும் அதனால இப்ப அது எந்த பிரயோசனம் இல்லாம அப்படியே அந்த நேம் போர்டோடே ஸ்கூல் எல்லாம் இருக்கு. தேசிய பாடசாலை என்ற நேம் போர்டுக்கு மட்டும் 32 லட்சம் தொகை ஒதுக்கப்பட்டிருந்து அதனை இப்ப எந்த பிரயோசனம் இல்லாமல் போகுது. கண்டிப்பா சொல்றது உண்மையான விஷயம். 1000 பாடசாலைகளை மேம்படுத்துகின்ற அந்த திட்டத்தில் அந்த பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றி மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கல்வித்துறை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தான் அது. அதனோடு இணைந்ததாக 5000 ஊட்டல் பாடசாலைகளை ஃபீடர் ஸ்கூல் அபிவிருத்தி செய்கின்ற திட்டமும் இருந்துச்சு. இந்த 1000 பாடசாலை திட்டத்தை கூட முறையாக நடைமுறைப்படுத்தவோ அதனுடைய பணிகளை பூர்வப்படுத்தவோ முடியாமல் அந்த திட்டம் அவ்வாறு இடைநடுவில் கைவிடப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடசாலைகள் இப்போது மாகாண மட்ட மாகாணத்திற்கு பாடசாலைகளா அல்லது மத்திய அரசு தேசிய பாடசாலைகளா என்ற குழப்பம் அந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் கூட இருக்கிறது. அவங்களுடைய சில கோப்புகள் சில ஃபைல்கள் கல்வி அமைச்சில் காணப்படுகின்றது, சில கோப்புகள் மாகாண கல்வி திணைக்களத்தில் காணப்படுகின்றது. இப்படியான பல பிரச்சனைகளுக்கு அந்த 1000 பாடசாலை திட்டம் முகம் கொடுத்திருக்கிறது. இதுவே எங்களுக்கு மிகச்சரியான சான்று எங்களுடைய கல்வித்துறையில காணப்படுகின்ற மிகப்பெரிய தடை சவால் பிரச்சனைக்கான ஆதாரமாக இதை சொல்லலாம். வேறு யாராவது? சுகன்யா சார் சொல்லுங்க. கணேஷ் சார் சொல்லுங்க. சார் இந்த மாணவர்களுடைய பங்களிப்பையும் எடுக்கலாம் தானே சார்? இப்ப என்ன சொன்னால் மாணவர்களுடைய பங்களிப்பு சொல்லும்போது மாணவர்களுக்கு இப்போது நிலைமையில் ஏற்பட்டிருக்கின்ற வறுமை மற்றவர்களுடைய போக்குவரத்து கூடுதலாக அந்த கிராமப்புறங்கள் இருக்கிற பாடசாலை மாணவர்கள் இந்த
மெயின் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் சார்? எஸ், அதை கண்டிப்பா சொல்லலாம். மாணவர்கள் சார்பான பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய சவால். அதுலவும் ஆகப்பெரிய சவால் என்னன்னு சொன்னா சார், மாணவர்கள் அதிகமாக இந்த போதைப் பொருள் பழக்கம், போதைப் பொருள் பாவனை, போதைப் பொருள் வியாபாரம் என்பவற்றோடு சம்பந்தப்படுவதனால ஆசிரியர்களால் அவர்களோட கற்றுக்கற்பித்த நடவடிக்கைகளின்பால் கவனம் செலுத்துவதில் அவர்கள் ஈடுபடுத்துவதில் மிகப்பெரிய சவால்கள் காணப்படக்கூடியது. குறிப்பாக ஆசிரியர்கள் மத்தியில மாணவர்களுடைய விடயத்தில் தலையிடுவதில் பெரிய தயக்கமும் காணப்படுகிறது. இவர்களோட தலையீடு செய்தால் சில நேரங்கள்ல அது மனித உரிமை, சிறுவர் உரிமை, அடுத்தது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நாங்கள் சென்று கொள்வோமோ என்கின்ற ஒரு அச்சம் கூட ஆசிரியர் மத்தியில காணப்படுகின்றது இந்த மாணவருடைய போக்கின் காரணமாக. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி கிராமப்புறங்கள்ல மிக தொலைவில் இருந்து வருகை தருகின்ற மாணவர்கள், போக்குவரத்து சார்ந்த பிரச்சனை மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை செலவு பிரச்சனை, பொருளாதார குடும்ப கஷ்டம் போன்றவற்றினாலேயும் அவங்க கல்வி தொடர்வதில் பல்வேறு விதமான சவால்களும் பிரச்சனைகளும் வந்து காணப்படுகின்றது. அதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் சார்? இன்னொன்று சொல்லலாம் சார். என்னன்னு சொன்னால் சார், இப்ப சொல்லுங்க கணி சார், சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னா சார், இப்ப எங்களுடைய பாடசாலையில் நான் போட்டு பார்க்கும்போது இப்ப இவங்க எங்களோட ஸ்கூல்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டு தந்துக்கிறாங்க சார். இப்ப அந்த ஸ்மார்ட் போர்டு அது வந்து நிறுவனங்கள்லாம் வந்துருக்குது. கவர்மெண்டால வந்து 1 வருமா தந்துக்கிறாங்க, மற்ற 2 வந்து எங்களுக்கு வெறும் நிறுவனங்களா தந்தது. இப்ப என்னண்டா சார், இப்ப இந்த இதுகள் பழுதா போகின்ற பொழுது கூட, பழுதா போன பிறகு அதை திருப்பி செய்யறதுக்குரிய வசதிகள் எங்களோட பாடசாலைகள்ல இல்லை சார். நான் அதிகமான பாடசாலைகள் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே விடப்பட்டு போய்விடும் சார். ஆனா இல்ல சார், இன்னும் சில பாடசாலைகள்ல அதை பயன்படுத்தினா பழுதாய் போய் விடுமோ என்பதற்காக பயன்படுத்தாமல் வைத்திருந்த வரலாறுகளும் நிறைய இருக்கின்றன. சுனாமி எங்களோட பிரதேசங்கள்ல மிக அதிகமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மிக அதிகமான கணனி வசதிகளை மற்றும் நிறைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார்கள். அதை அந்த அதிபர்கள் பிரித்து கூட பார்க்கல. ஏன்னா அது வந்து இன்வென்ட்ரியில வரும், அது பழுதடைஞ்சால் அதுக்கு காரணம் சொல்ல வேணும், நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதற்காக அதை அவ்வாறே பயன்படுத்தாமல் இருந்து மிக அண்மையில் ஒரு பாடசாலையில 10 கணினிகள் கொடுத்திருந்தாங்க. 10 கணினியும் அதுல பேக்கெட் கூட உடைக்க இல்லாம 10 கணினியும் பழுதா போயிட்டு 2004ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு கணக்க பாருங்க. ஏறத்தாழ ஒரு 18 வருஷத்துக்கு மீற ஒரு கணனி அப்படியே இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று அப்படியே வைத்திருந்தார்கள். அப்படியான பிரச்சனையும் இருக்கிறது. ஆனால் அப்படி பழுதடைந்தால் அதனை வந்து ரிப்பேர் பண்றது, அதை சரி கட்டி தாரத்துக்கான ஏற்பாடு சரியாக இருக்கின்றதா என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. இதையும் நாங்கள் ஒரு சவாலாக நாங்கள் கொள்ளலாம். ரைட், வேறு யாராவது சொல்ல முடியும் இருக்கிறீங்களா? சார், பிரபல்யமான பாடசாலைகள்ல வந்து அதிகளவான டொனேஷன் வாங்குறதால இந்த திறமை மிக்க மாணவர்களோட கல்வி கொஞ்சம் தடைகள் ஏற்படுறது. அதாவது பிரபல பாடசாலைகள்ல மாணவர்களை சேர்க்கிறதுல மிகப்பெரிய, குறிப்பாக பிரபல பாடசாலைகள் மட்டுமல்ல, இலங்கையில தரம் 1க்கு மாணவர்களை அனுமதிக்கிறதுல பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு வருடமும் ஏற்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிரச்சனை வருது. கேட்ச்மெண்ட் ஏரியா சார்ந்த பிரச்சனை, இவ்வாறான டொனேஷன் வாங்குறதுல உள்ள பிரச்சனை, மாணவர்களை அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கிறதுல பிரச்சனை, பல்வேறு விதமான பிரச்சனை. கிட்டத்தட்ட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மிக அண்மையில வந்து கொழும்பு புறக்கோட்டையில ஒரு தாய் தன்னுடைய மகனை தோல்ல சுமந்து கொண்டு, என்னுடைய மகனுக்கு இந்த பாடசாலையில அனுமதி தராவிட்டால் நான் சத்தியாகிரகம் இருப்பேன்னு சொல்லி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து உண்ணாவிரத்தில் இருந்தா, சத்தியாகிரகம் மேற்கொண்டார். இப்படியான பல்வேறு பிரச்சனைகளும் காணப்படுகிறது. பொதுவாக எங்கள் கல்வித்துறையில பாரிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கிறது என்றாலும் அதை நாங்கள் மெதுவாக அகற்றிவிட்டு ஒரு சிறந்த பண்பு தரமிக்க கல்வியை வழங்குவதற்கு எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையும் ஏதோ ஒரு வகையில பங்களிப்பு செய்யும். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கடமைகளில் ஊடாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இன்றைய கிளாஸை நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். நாங்கள் நினைக்கிறோம் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு 9ஆம் தேதி போடப்பட்டது. அதில் சில சேஞ்ச் வரும் நினைக்கிறேன். 10ஆம் தேதி இருக்கிறது. 10ஆம் தேதி கிளாஸ் நடக்கும். 9ஆம் தேதி கிளாஸ் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். அதை உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அடுத்த கிளாஸில் நாங்கள்
சந்திப்போம். இப்போ இந்த 4 கிளாஸ் நாங்கள் முடிச்சதுக்கு பிறகு, இப்போ 2 கிளாஸ் முடிச்சுட்டு இந்த மந்த்துக்குரியது, இன்னும் 2 கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் உங்களை இப்போதே நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம். وعليكم السلام. குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். Thank you, sir. Good night, sir. Good night.